அவன் மட்டும் போயிருக்க மாட்டான், பின்னாடி கொஞ்சம் பேர் நிப்பானுங்க, அவனுங்களும் சேர்த்து 2 பீஸா காலி. இந்த பக்கம் கத்துவாரு நம்மளுடைய அலையன்ஸ் லீடரு புவாங்கூங்கு அப்படின்னுட்டு. பட் நோ யூஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. அப்பதான் பைபோல் வந்து நினைச்சு பார்க்கும், என்னடா இது வந்து ஃபார்ம்லெஸ் பிளேடா, அவ்வளோ தூரத்தில் இருக்க டார்கெட்டை வந்து ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் சிக்னல் அது மூலயமா வந்து இவனால கட் பண்ண முடியுதுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இவனுடைய பவர். அப்பதான் வந்து கொஞ்சம் ஆடி போயிடுவாரு நம்மளுடைய அலையன்ஸ் லீடர் லீமோக்கு. யார் நீ? நான் தான்டா எல்லா பிளேடுக்கும் டாப்ல இருக்கிறவன், ஏபெக்ஸ் ஆஃப் தி ஆல் த பிளேட். அதாவது பிளேட் யூஸ் பண்ணுவாங்கல்ல, பிளேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றவங்களே டாப்பு. இவனை விட வித்தக்காரன் வேற யாருமே கிடையாது பிளேட் யூஸ் பண்றதுல. அதுல ஒரு ஹையஸ்ட் ரிலம் யாருமே வந்து ரீச் பண்ணாத பைபிள் வந்து ரீச் பண்ணிருக்கு. அதுதான் வந்து சொல்லுது நான் தான்டா டாப் அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்மளோட டிமானிக் கல்ட் வந்து வந்துருவாங்க, சாங்பாய் மவுண்டனுக்கு வந்துருவாங்க கிட்ட. அப்பதான் வந்து தாத்தா வந்து நினைச்சு பார்ப்பாரு, அவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பாரு ஷாலின் டெம்பிள் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு, அந்த இடன் ஃபாரஸ்டோட மெம்பர்னு கூட வச்சுக்கலாம் இல்ல. அதே தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். கூச்சோன் அவன் சொன்னதுதான் வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்ப்பாரு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அமிதாப் ஷாலின் மாங்க்லாம் வந்து சேஃபா இருக்காங்க, அதனால உங்களுக்கு தான் வந்து நான் நன்றி சொல்லணும் லார்ட் சியோன். இதுக்கு வந்து நான் கண்டிப்பா ரீபே பண்ணியே ஆகணும் லார்ட் சியோன். அந்த ஏகே அவன் சரியான மான்ஸ்டர். நாங்கள் எல்லாரும் ஒன்றா போனாலும் ஒரே ஒரு மூளை எங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டான் அவன். அலைன்ஸ் சும்மாலாம் இந்த ஏகேக்கும் டீமன் கார்டுக்கு நடுவில் சண்டை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. நீ நினச்சிக்க போறீங்க டீமன் கார்டை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த அரக்கனை முடிக்க இன்னொரு அரக்கனால தான் முடியும். அதனால தான் வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கூச்ஹன், சீக்கர் மாங்க் ஆஃப் த சில்வர் க்ரோவ். இங்கே வந்து எதுக்கு வந்து பேரை மாற்றினானுங்கன்னு தெரில. சீக்கர் மாங்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டானுங்க இவர் பேரை. அப்புறமா வந்து இடன் ஃபாரஸ்ட்டை வந்து சில்வர் க்ரோவ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டானுங்க. நான் பார்க்குற இந்த வெப்சைட்டில் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து மாறிடுச்சான்னு தெரில. நம்ம வந்து இடன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அவர் சொல்லுவார், நான் வந்து முரிமலைன்ஸோட மெம்பரு, கண்டிப்பாக வந்து அந்த மான்ஸ்டர் செக் லீடர் சியோன் அவன் வந்து தோக்குறது தான் வந்து நான் விரும்புவேன். ஆனா நாம 2 பேருமே வந்து சில்வர் க்ரோவோடைய காம்ரேட். அப்படி இருக்கும்போது அவனுமே வந்து எனக்கு கிராண்ட்சன் தான். அப்படி இருக்கும்போது பேட்டலையும் ஈடுபட்டு அவனே வந்து காயப்படுத்திக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் தோஸ்து தானே, அதாவது மெம்பர்ஸ். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஹீரோ வந்து பேரனா, இவருக்கும் பேரன் தான். அப்பதான் வந்து அவர் சொல்லுவாரு, எனக்கு என்ன இடிக்குதுன்னா அன்னைக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஏகே ஊயி அவர் வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த மவுண்டனுக்குள்ளே போகாதீங்கடா, அங்கே ஆபத்து இருக்கு, அதனாலே வந்து அவர் எங்களை ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்தது. ப்ரொடெக்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்பாரு. ஆமாம், அதை பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, சாங்பாய் மவுண்டனுக்குள்ளே போகிறதுக்காக ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியல. உள்ள ஒரு வைல்டு பீஸ்ட் இருக்கு, அதை வந்து யாரும் நெருங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பண்ண மாதிரி இருந்தது. அப்புறமா வந்து அவர் போக சொல்லிட்டாரு. நாங்களுமே வந்து ரிட்ரீட் பண்ணிட்டோம். அப்படி நாங்கள் ரிட்ரீட் பண்ணும்போது தான் வந்து நான் ஒரு கில்லிங் இன்டென்ட்டை வந்து ஃபீல் பண்ணேன். அது கண்டிப்பாக வந்து ஏகே உயி அவருடைய கில்லிங் இன்டென்ட் வந்து கிடையாது. இது வேற ஏதோ ரொம்ப கொடூரமாக இருந்தது அந்த கில்லிங் இன்டென்ட். அப்போ தான் வந்து தாத்தா வந்து நினச்சி பார்ப்பாரு, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸோடைய ரொம்ப ஆசையே என்னன்னா மினிமமான மூமெண்ட்டில் அதிகமாக பவர் வந்து வெளியே விடுறது. அதை தான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து விரும்புவாங்க, அந்த நிலைமை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏகே ஊயால் வந்து அப்படி பண்ண முடிஞ்சுன்னா அப்போ கண்டிப்பாக வந்து அவன் இந்த பைனாக்கல் ஆஃப் த மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து அவன் கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அப்போனா வந்து அவன் ஒன் ஆஃப் த டாப் 5ன்னு கூப்பிடக்கூடாது, ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அலைவ் அண்டர் த ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நினைச்சு பார்ப்பாரு. என்னடா இதெல்லாம் கேட்டுமே வந்து என்னோட பேராண்டி வந்து கொஞ்சம் கூட அசைய மாட்டான், பயப்பட மாட்டான், தைரியமா போயிட்டு இருக்கான். ஒருவேளை வந்து நான் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி இருக்கானா, அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஏகே உய வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு இவன்ட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் காமா இருக்கானா. எதா வேணா இருக்கட்டும், மாஸ்டர் கூஹன் அவர் சொன்னது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஏகே உய வந்து வருவான், வந்து எங்களை ஸ்டாப்பும் பண்ணுவான் உள்ள போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி அவன் வந்தா வேற வழியே இல்லை. நானுமே வந்து சண்டேல
ஈடுபடணும். அப்பதான் ஈபாங்க ஒரு வழியா வந்தாச்சு. சாங்பை மவுண்டன் வந்து தோதான் இருக்கு, அது என் கண்ணுக்கு தெரியுது. நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்க வந்து ஒரு சேக்ரெட் லேக் இருக்காமே இந்த டாப் ஆஃப் த சாங்பை மவுண்டன்ல, அது வந்து வானத்தை வந்து தொடுமாமே, அது உண்மையா? அப்பதான் அந்த பக்கம் பாக்கி வந்து சொல்லுவான், டே ஈபாங்க ரொம்ப டிராமாட்டிக்கா பண்ணாத ஈபாங்க அப்படின்ட்டு பாக்கி வந்து சொல்லுவான். அப்பதான் வந்து இந்த பக்கம் ஒண்ணுமே சொல்லிடுவான், மோயாங்குடைய குட்டி இதுக்கு மேல வந்து எனக்கு வழி தெரியாது, என்ன எதுவும் கேட்காதீங்க, இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான் ஹீரோ கிட்ட. ஹீரோவுமே வந்து நினைச்சு பார்ப்பான், ரூமர்ஸ்லாம் வந்து உண்மைதான் போலையே, இந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு, இன்டர்னல் எனர்ஜி ட்ரைனிங்லாம் பண்றதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிள். ஆனா வேற எந்த ஒரு எனர்ஜியுமே வந்து நான் ஃபீல் பண்ணலையே, இந்த ஏகேவி அவரோட எனர்ஜியை வந்து நான் ஃபீலே பண்ணல இந்த இடத்துல. சரி உள்ள போனா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கமெண்ட் வந்து கொடுத்துருவான், உள்ள அட்வான்ஸ் ஆயிப்போங்க அப்படின்ட்டு, சார்ஜ் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் வந்து மோயாங்குடைய குட்டி வந்து நினைச்சு பார்த்துட்டே போவான், என் தாத்தா வேற சொன்னா உள்ள போகாத அப்படின்ட்டு வேற வழி இல்லாம இவனு கூட சேர்ந்து நானும் போக வேண்டியதா இருக்கு, கடவுளே இந்த இடத்துல இருந்து நான் உயிரோட போவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே உள்ள போவான் இவன் மோயாங்குடைய குட்டி. அப்பதான் வந்து ஈபாங் வந்து ஒரு டவுட் ஒன்று கேட்பான், டிராகன் டர்ட்டில் வந்து டிராகனுடைய தலையை வந்து வச்சிட்டு இருந்தது, அப்புறமா வந்து அதோடைய பாடியில வந்து டர்ட்டிலோட ஷெல் இருந்தது, அப்ப விண்டு ஒயிட் டைகர் எப்படி இருக்கும்? அப்ப கண்டிப்பா வந்து விண்டு ஒயிட் டைகரோடைய முடி வந்து ஒயிட்டா தான் இருக்கணும். அப்பதான் உடனே வேங் வந்து கேட்பான், ஏண்டா பின்ன இருக்காதடா அது ஒயிட் டைகர்னு பேர் வச்சிருக்கு, பின்ன ஒயிட் கலர்ல முடி இருக்காதா? அப்பதான் வந்து ஈபாங் வந்து நினைச்சு பார்ப்பான், ஓகே ஒயிட் கலர் ஒயிட் முடி, விண்டு ஒயிட் டைகர்னா அதுக்கு ரெக்க இருக்குமோ, ரெக்க வச்சு பறக்குமோ அது விண்டுல? அப்படி ஈபாங் வந்து ஒரு அசியூம்ஷன் பண்ணி கால்குலேஷன் போடும் போது உள்ளுக்குள்ள இருந்து பறவை வந்து பயங்கரமா கத்தும், பயந்து போய் ஏதோ ஒண்ணு வந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. டக்குன்னு ஈபாங் வந்து ஷாக் ஆவான். ஈபாங் மட்டும் இல்ல, அங்க இருக்க குதிரைலாம் வந்து ஒரு மாதிரி மிரள ஆரம்பிச்சிடும் எதையோ பார்த்து பயந்து. அப்பதான் இந்த பக்கம் மெயின் காடின்னு இந்த மொத்த காடும் பயத்துல கதறுது. இந்த மொத்த காட்டியுமே வந்து ஆள் கொள்ற மாதிரி இருக்கிற இந்த கில்லிங் இன்டென்ட் என்னவா இருக்கும்? அப்பதான் இந்த பக்கம் மூணுமே வந்து நினைச்சு பாப்பா, இந்த கில்லிங் இன்டென்ட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, எங்களை சுத்தி இருக்கிற மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்து லெவல் கம்மியா இருந்தா பயத்துல வந்து உறைஞ்சு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு இந்த கில்லிங் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்து நினைச்சு பாப்பா. டக்குன்னு நம்ம தாத்தாவுமே வந்து குதிரையில இருந்து எகிரி கீழே குச்சிருவாரு. அப்பதான் வந்து இவரு நினைச்சு பாப்பாரு, கன்ஃபார்மா அவன் வந்துட்டான், ஆனா எங்க இருக்கான் அவன்? இந்த கில்லிங் இன்டென்ட் வந்து ரொம்ப டென்ஸா இருக்கு, எக்ஸாக்டா வந்து அவனோட லொகேஷனை வந்து என்னால பின் பாயிண்ட் பண்ண முடியல, ஆனா எதுக்காக வந்து இவன் கில்லிங் இன்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்றான்? இது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டதே இல்ல, பார்க்காத ஒரு ஆளுங்கிட்ட வந்து எதுக்காக வந்து இவன் இப்படி இந்த அளவுக்கு வந்து கில்லிங் இன்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நினைச்சு பாப்பாரு. அப்பதான் வந்து இந்த பக்கம் திரும்பி தாத்தா ஷாக் ஆவாரு, இயான் முன் அவனுடைய எக்ஸ்பிரஷன். அப்பதான் ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோவே வந்து இந்த இடத்துல முதல்ல பயந்து போயிடுவான், என்ன கொடூரண்டா இது அப்படின்னுட்டு. பயந்தானான்னு தெரியல, கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மூஞ்சில அள்ளு விட்டுருச்சு. என்ன ஆறாடா இது? கன்ஃபார்மா வந்து இது ஹியூமனுடைய ஆறா கிடையாது, இந்த ஆறா வந்து கண்டிப்பா ஒரு வைல்டு பீஸ்ட் அது ரிலீஸ் பண்ற ஆறா மாதிரி இருக்கு. என்னால வந்து அவனுடைய மார்ஷல் பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கூட என்னால கெஸ் பண்ண முடியல. இது வரைக்குமே ஹீரோ வந்து வந்தது ஏகே உயின்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் காட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வந்து பயங்கரமா ஜம்ப் பண்ணுவாங்க, ரொம்ப ஹைட்டுக்கு. எந்த அளவு ஹைட்னா சுத்தி மலைலாம் இருக்கு பாருங்க, அந்த மலை அளவுக்கு வந்து ஹைட்டா. அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்லிடுவான் அவன் வரான் அப்படின்ட்டு. ஹீரோவோடைய கண்ணில் வந்து காட்டுவாங்க அவன் மேல இருந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரத. அவனுமே வந்து ஜம்ப் பண்ணியிருப்பான், அந்த ஹைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக்கு, கிராவிட்டி பவர்லாம் யூஸ் பண்ணி பிளஸ் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து போடுவான் நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோவுமே வந்து அதை பிளாக் பண்ணிடுவோம். சுத்தி இருக்கிற தரலாம் வந்து பயங்கரமா செதணும். அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் தாத்தா என்ன ஒரு இம்மன்ஸ் பவர். இந்த பக்கம் மூணு வந்து கத்துவா செக் லீடர் அப்படின்ட்டு. அப்பதான் இங்க காட்டுவாங்க, என்னடா இது பிளேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம சிங்கிள் எட்ஜ் கன்ஃபார்மா வந்து இது பிளேட் தான். முரீம்ல சொன்ன அப்பீரன்ஸுக்கும் இவன் இங்க இருக்கிற அப்பீரன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அது மட்டும் இல்லாம இவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்னை விட ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த ஒரு இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணாமே இவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளவு அதிகமா இருக்கா? அப்பதான் உடனே அவன், ஓஹோ நான் ரொம்ப லக்கி, கன்ஃபார்மா நான் லக்கி தான். அந்த கேரட்டு பையன் அவனை விட
ஃபாஸ்டா மூவ் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்பதான் ஹீரோ, டேய் என்னடா சொல்றான் இவன், இதை பார்க்கும்போது இந்த சென்ட்ரல் பிளேன்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ் மாதிரி இல்லையே நானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நானோவை வந்து கூப்பிடுவான். அப்பதான் நானோவுமே வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லிடும், அந்த ஆடியோவை கேட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி சொல்லிடும், இது வந்து கொரியன் தான் ஆனா கொஞ்சம் மிக்ஸ் ஆன கொரியன் இது அப்படின்னுட்டு. ஹீரோமே வந்து கேட்பான், கொரியனா அப்படின்னா என்ன அப்படின்னுட்டு. அப்பதான் வந்து நானோ வந்து சொல்லும், இந்த சென்ட்ரல் பிளேன் கான்டினென்ட்டோடைய ஈஸ்டர்ன் பெனிசுலா அங்க லொக்கேட் ஆயிருக்க ஒரு கண்ட்ரி, அங்கதான் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும் நம்ம நானோ. அப்ப ஹீரோ வந்து சொல்லிடுவான், சீக்கிரமா வந்து அந்த லாங்குவேஜை வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோ வந்து இவன் கூட பேசணும்ல, அதனால வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுவான். அப்பதான் உடனே வந்து பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து புஷ் பண்ணி கீழே தள்ளிக்கிட்டே வந்து இந்த விண்டோ ஒயிட் டைகர் வந்து பேசும். ஆப்வியஸா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நேரம் இது வந்து விண்டோ ஒயிட் டைகர் தான் அப்படின்ட்டு நானுமே வந்து அப்படியே யூஸ் பண்றேன். அப்பதான் வந்து ஒயிட் டைகர் வந்து சொல்லும், அந்த கேட்டு பையன் வரதுக்குள்ள உங்க எல்லாரையுமே வந்து நான் குயிக்கா கொல்லணும். அப்பதான் ஹீரோ வந்து அந்த கொரியன் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிட்டாலும் நானும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அப்பதான் வந்து கொரியன்லேயே வந்து கேட்பான், நீ தான் வந்து காம்படேட்டிவ் டிவைன் ஏகே உயா அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே இவனுமே வந்து ஷாக் ஆயிடுவான். ஒயிட் டைகர் ஷாக் ஆயிட்டு கொஞ்சம் பின்னாடி போவான், நீ வந்து கார்கியூ அங்கிருந்து வந்திருக்கியா? அப்பதான் வந்து ஹீரோமே வந்து நினைச்சு பார்ப்பான், கார்கியூவா? அப்ப நானும் சொல்லிச்சே அந்த கண்ட்ரியோட பேர் தான் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டே வந்து தலையாட்டுவான், இல்ல அப்படின்ட்டு. அப்பதான் உடனே இந்த பக்கம் ஒயிட் டைகருமே வந்து சொல்லும், ஆமா ஆமா கார்கியூல இருந்து வரவங்களாம் இந்த மாதிரி நாத்துல இருந்து இங்க எலி மாதிரி உள்ள ஊடுருவி வரமாட்டாங்க. அப்ப நீ உண்மையை தான் சொல்ற? அப்பதான் வந்து ஹீரோ வந்து கேட்பான் இவன் கிட்ட, நீ தான் வந்து காம்படேட்டிவ் டிவைன் ஏகே உயா? நாங்க வந்து இந்த சாங்பாய் மவுண்டனுக்கு உன் கூட சண்டை போடலாம் ஒண்ணு வரல, எங்களுடைய பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்ல வருவான். அதுக்குள்ள இந்த விண்டு ஒயிட் டைகர் வந்து கிட்ட வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துடும். கழுத்து கிட்ட வந்து கத்திய கொண்டு வந்துடும். கொஞ்சம் விட்டா நம்ம ஹீரோவுடைய தலை வந்து செதறிடும். ஹீரோமே வந்து டக்குன்னு சென்ஸ் பண்ணி ஒரு பிளாக் ஒன்று போட்டுருவான். திருப்பி வந்து அந்த இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ரெண்டு பேரும் மோதிக்கிற அந்த இம்பாக்ட். அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இவனுடைய ஸ்பீட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு, இவன் நினைச்சா என்னை எப்ப வேணா கொல்லலாம், இவன் மேல இருந்து நான் கண்ணே எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் வந்து இந்த பக்கம் சொல்லும் இந்த ஒயிட் டைகர், நீ தாண்டா ஃபர்ஸ்ட் பர்சன், அந்த கேட்டு பையன் அவனுக்கு அடுத்தது என் அட்டாக்கை வந்து பிளாக் பண்ணது நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சன். அது இருக்கட்டும், என்ன சாங்பாய் மவுண்டன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புஷ் போட்டு விட்டுருவோம். இங்கேருந்து நம்ம ஹீரோவை வந்து புஷ் பண்ணி தள்ளிடும். நம்ம ஹீரோவுமே வந்து பறந்துடுவான். இந்த இடத்துல வந்து ஹீரோ புஷ் பண்ணும்போது விண்டு டைகர் வந்து அதோட கியூஏ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அதோட கோர் பவரை. அப்போதான் வந்து ஹீரோ வந்து டக்குன்னு ஷாக் ஆகிடுவான். சரிக்கிட்ட போகும்போது, என்னது இது வந்து கியூஏயா? இல்லை இதை பார்க்கும்போது இனிஷியேட் கோர் எனர்ஜி அந்த மாதிரி இருக்கு, அப்படியே காத்தோடைய பவர் அந்த மாதிரி இருக்கு. அப்போதான் உடனே விண்டு டைகர் வந்து சொல்லும், நீங்களாம் வந்து ரொம்ப தப்பா மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பதான் வந்து ஹீரோவுமே வந்து நினைச்சு பார்ப்பான், யாரா இவன், எங்கேருந்துடா வந்தான்? அந்த ஜென் மாஸ்டர் ஊச்சான் அவரு டிஸ்கிரைப் பண்ண மாதிரி இல்லையே இந்த டிவைன் ஏகே. அப்பதான் உடனே அந்த பக்கம் ஒயிட் டைகர், டேய் நரகத்துக்கு போனா அங்க வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லு இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்பை போட்டு டாப்புக்கு போயிடுவான். வானத்துக்கு போயிட்டு அவனுடைய பவரை வந்து அன்லீஷ் பண்ணுவான். அவனுடைய விண்டு பவர், விண்டு ஒயிட் டைகர் இல்லையா, விண்டு பவர் தான். இந்த பக்கம் தாத்தாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, என்னடா பவர் இது அப்படின்ற மாதிரி தான் அவருமே வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோவுமே வந்து வாயை பொழந்து தான் பார்த்துட்டு இருப்பான், என்ன கொடூரண்டா இது அப்படின்ட்டு. அப்பதான் இந்த பக்கம் விண்டு டைகர் வந்து வானத்துக்கு போயிட்டு பயபுள்ள அங்க ஸ்டேபிளா நிப்பாப்ளி வானத்துல நின்னுக்கிட்டு ஒரு சூறாவளி உருவானதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூறாவளி பவர் வந்து போட்டு விட்டுருந்த இடத்துல ஒரு டொர்னேடோ, அதுவும் பயங்கரமான சூறாவளி அப்படியே பயபுள்ள வந்து காத்துல நின்றுட்டு இருக்கும் அந்த சூறாவளி வழிக்கு நடுவுல. அப்பதான் வந்து ஒயிட் டைகர் வந்து சொல்லும், டேய் இது வந்து பாக்கிடு மவுண்டன், இது ஒன்னும் சாங்பாய் மவுண்டன் கிடையாது. கைஸ் நீங்களே பாத்துக்கோங்க, இது வரைக்கும் பார்த்த மித்திக்கல் பீஸ்ட் அதாவது சேக்ரெட் பீஸ்ட் எல்லாமே வந்து அதோடைய ஒரிஜினல் ஃபார்ம்ல தான் வந்து இருக்கும். இப்ப டிராகன் டர்ட்டில்னா டிராகன் டர்ட்டில் மாதிரி தான் இருக்கும், கிர்னின்னா கிர்னின் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஒயிட் டைகர் வந்து ஹியூமன் ஃபார்ம் வந்து எடுத்திருக்கு. ஹியூமன் ஃபார்ம் எடுக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப
ரொம்ப கல்டிவேட் பண்ணி ரொம்ப ஒரு இம்மன்ஸ் பவரை வந்து அட்டைன் பண்ணாதான் ஹியூமன் ஃபார்மே வந்து எடுக்க முடியும். அப்போனா பார்த்துக்கோங்க, இது வந்து ஹியூமன் ஃபார்மை வந்து எடுத்திருக்கு அப்படின்னா அப்போ கன்ஃபார்மாக வந்து இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்க. அந்த அளவு வந்து பவர்ஃபுல் இப்போதைக்கு காட்டின வரைக்கும் இந்த விண்டு ஒயிட் டைகர். அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் அக்ரிமெண்ட் என்னன்னு வேற தெரில, 10 வருஷமா 20 வருஷமா தெரில. டிவைன் ஃபிஸ்ட் ஏகேவுக்கும் இதுக்கும் நடுவில் வந்து ஏதோ அக்ரிமெண்ட்லாம் போவோம், பின்னாடி போக போக பார்ப்போம் அது என்ன அக்ரிமெண்ட் என்ன. இது வரைக்கும் ஹீரோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதே கிடையாது. லைட்டாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவான் டிராகன் டர்ட்டில் கிட்ட, அதையுமே வந்து எப்படியோ ஓவர் கம் பண்ணி வந்துட்டான். ஆனால் இந்த இடத்துல அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம ஹீரோவுக்குமே வந்து லைட்டாக அள்ளு விடுது இந்த இடத்துல. பார்ப்போம் இதை வந்து எப்படி சமாளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பத்தாவதுக்கு பிளேட் மாஸ்டர் வேற அங்கே போயிருக்கான் சுப்ரீம் சேபர் செக்டோடைய மெயின் பேஸுக்கு. அங்கே போயிட்டு அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனுமே வந்து இங்கே தான் வரான். இப்போ வந்து இது 4 பேருக்கு நடுவில் சண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா விண்டு டைகருக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் வேற சண்டை போயிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு ஏகே வேற இருக்காரு, அவரு குறுக்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போறான்னு தெரில. 3 பேர் அடிச்சுப்பானுங்க. சப்போஸ் டாக் டீம் போட்டு இந்த ஒயிட் டைகரை கூட அடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஏகேவும் நம்ம ஹீரோவும் அப்படி பண்ணா கூட அங்கேருந்து பிளேடு கார்டு வேற வந்துட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்ண போறான்னு தெரில. ஒரே மாசா இருக்க போது போங்க.